வணக்கம் சார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட தலைமையில தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட போனாங்கல்ல சார். அப்ப போனவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஜனநாயக முறைப்படி இந்த அரெஸ்ட் பண்ணது சரிதானா சார்? மிக தவறான ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில தேர்தல் ஆணையத்துல எது மாதிரியான தவறுகள் நடந்திருக்குன்றது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பாராளுமன்றத்துல கொண்டு வந்திருக்காரு. அவர் ப்ரூவும் பண்ணியிருக்காரு. இதை சரியா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், அதுல தப்பு இருக்கு கரெக்டா இருக்குன்றத அவங்க சொல்லணும். இதுல போயிட்டு அரெஸ்ட் பண்றதுன்றது எந்த வகையில் நியாயம்? இது ஜனநாயக நாட்டுலதான் நம்ம இருக்கோம். அது எந்த அளவுக்கு இது ஜனநாயகம் பேணி காக்கப்படுறதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு சார். இப்போ சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்ல தூய்மையாளர்கள் போராட்டம் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குல்ல சார். இதுக்காக அரசு சார்புல என்னென்ன நியாயங்கள் இருக்கு சார்? ஆக்சுவலா தூய்மை பணியாளர்கள் ஸ்ட்ரைக் இது சென்னை கார்பரேஷன் ரிப்பன் மாளிகைக்கு வாசலே நடக்குது. இதுல அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஏன்னா இவங்க தான் முன்கள பணியாளர்களா கொரோனால இருந்து நிறைய புயல்கள் வரும்போது சென்னை சிட்டியை காப்பாத்திருக்காங்க, கிளீன் பண்ணிருக்காங்க. அவங்க இல்லைன்னா இதுவே கிடையாது. எல்லாமே பிரைவேடைசேஷன் சொல்லிட்டு சொன்னா இவங்களுக்கான வாழ்வாதாரம் எங்க போகுதுன்றது கேள்வி. அவங்க என்ன கேட்கறாங்க, பிரைவேட்ல கூட போய் வேலை செய்யறதுக்கு தயாரு. எங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 750 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. மாசம் பார்த்தா 25,000 ரூபாய் கிட்ட எங்களுக்கு வரும். இவங்க ESIPF எல்லாம் போக எனக்கு 15,000 ரூபாய் தான் வருதுன்றாங்க. ESIPF பிடிச்சி நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க வாழ்வாதாரத்துல என்ன மேம்பாடு வருதுன்றது தான் அவங்களோட பெரிய கொஸ்டின் மார்க். இதை இந்த போராட்டத்தை இவ்வளவு பெரிய போராட்டமா வளர்த்துக்க கூடாது. இதுக்கு துறை ரீதியான இருக்க அதிகாரிகள் தான் பொறுப்புன்றது நான் சொல்றேன். பட் இது ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அவங்களோட கோரிக்கைகள்லாம் அரசாங்கம் கூடிய சீக்கிரம் பரிசீலனை செய்யணும். இன்னைக்கு கூட ஹைகோர்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமா இல்லை, அரசாங்கம் அவங்களுக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெல்ஃபேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. பட் பாவம் தூய்மை பணியாளர்கள் அவங்க இந்த பணத்தை வச்சுட்டு பெரிய மாளிகைகள்ல எதுவும் கட்ட போறது கிடையாது. இவங்களுக்கான போன அரசாங்கத்துல அதிமுக அரசு இருக்கும் போது சிஎம் முக ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவர் என்னன்னா ரைட்டிங்லேயே கொடுத்திருக்காரு. என்னன்னா இது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் பர்மனன்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வாக்குறுதிகளுமே நாங்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா இவங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல அவங்க எலெக்ஷன் வாக்குறுதியா சொல்லியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தலைன்றத ஒரு முக்கியத்துவமா வச்சுதான் அவங்க இந்த போராட்டம் பண்றாங்க. இதை துறை ரீதியான அமைச்சர்கள் அணுகணும். மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சனிக்கிழமை நைட்டு நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கோபத்துல நாங்க அது மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டாரு. நிறைய எதிர்கட்சிகள் அதை வச்சு அரசியல் பண்றாங்க. பட் இது அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கான நிரந்தர தீர்வு வேணும்ன்றது கேட்டுக்கிறேன்.